Hi all, welcome to Tickle the Roots. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சக்யூலென்ட் பற்றி. சக்யூலென்ட்டோட கேர், அதை எப்படி பார்த்துக்கணும், அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும், அண்ட் சக்யூலென்ட்ஸ்னால் என்ன, அதோட பேக் ஸ்டோரி, அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சக்யூலென்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சக்யூலென்ட்ஸ் வந்து எந்த பிளான்ட் எல்லாம் அதோட ஸ்டெம் இல்லாட்டி லீஃபில் வந்து நிறைய தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிதோ அதை தான் நம்ம சக்யூலென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிது அப்படின்னா, மோஸ்ட்டாக இது வளர்ந்த இடம் எல்லாமே ஆரிட் ரீஜன்ஸ், அதாவது இந்த டெசர்ட் மாதிரி இருக்கிற ரீஜன்ஸ், ரொம்ப கிளைமேட் ரொம்ப சூடாக தண்ணி ரொம்ப கிடைக்காம இருக்கிற ரீஜன்ஸில் இருந்தனால இவங்களோட ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், அப்போ கேக்டஸ் வந்து சக்யூலெண்ட்டா அப்படின்ட்டு. ஆமாம், கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே சக்யூலென்ட்ஸ் தான், ஆனால் எல்லா சக்யூலென்ட்ஸும் கேக்டஸ் கிடையாது. சக்யூலென்ட்ஸ் எல்லாமே பிகினர் ஃப்ரெண்ட்லி பிளான்ஸ். நீங்கள் வந்து கார்டனிங்க்கு புதுசு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சக்யூலென்ட்ஸ் வளர்த்தி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் அது வந்து எந்த மாதிரி பிளான்ட்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் அதை பார்த்துக்காமல் விடுறீங்களோ அவ்வளோ சூப்பராக அது வளரும். நீங்கள் வந்து கரெக்டான பாட் சைஸ், அப்புறம் ப்ராப்பரான சக்யூலென்ட் மிக்ஸ், கரெக்டான வாட்டரிங் பண்ணிங்கன்னா சக்யூலென்ட் வந்து உங்கள் வீட்டில் சூப்பராக வளரும். இது நார்மலாகவே இன்டோர்ஸில் வளர்த்திக்கலாம், ஆனால் கேக்டஸ் மாதிரி இருக்கிற பிளான்ஸை வந்து நீங்கள் இன்னும் அவுட்டோரில் வளர்த்தினீங்கன்னா அதோட க்ரோத் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சக்யூலென்ட் சாயில் பற்றி பார்க்கலாம். எல்லா சக்யூலென்ட்ஸ்க்கும் ஒரு வெல் ட்ரெயின்ட் சாயில் தேவை. வெல் ட்ரெயின்ட் அப்படின்னா என்னென்னா, தண்ணியை வந்து ரொம்ப நேரம் அந்த சாயில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி சாயிலில் தான் சக்யூலென்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனேஜ் கிடச்சி அதோட ரூட் எல்லாம் சூப்பராக வளர ஆரம்பிக்கும். இல்லாட்டி அந்த ரூட் எல்லாம் அந்த சாயில்லையே அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே ஒரு வெல் ட்ரெயின்ட், ஒரு கிரிட்டியான சாயிலில் இன்னும் சூப்பராக வளரும். ஸோ இந்த சக்யூலென்ட் சாயில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நாங்கள் முன்னாடி ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விட்டுறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ரீசன் சக்யூலென்ட்ஸ் எல்லாமே ஏன் செத்து போகுது அப்படின்னா, நம்ம ஓவர் வாட்டரிங் பண்ணுறனால. நம்ம இந்த ஓவர் வாட்டரிங் ப்ராப்ளமை மட்டும் நம்ம 90% மினிமைஸ் பண்ணிட்டோன்னா எல்லா சக்யூலென்ட்ஸுமே சூப்பராக வளர ஆரம்பிக்கும். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த சக்யூலென்ட்ஸ்க்கு எப்படி தண்ணி ஊற்றுறது அப்படின்னா நீங்கள் 2 waysல பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி 3 days இல்லாட்டி 5 days இல்லாட்டி 7 days பண்ணிக்கலாம். உங்களோட டாப் சாயில் வந்து ட்ரை ஆகுதா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் டெய்லி ஒரு 5 ml வாட்டர் இல்லாட்டி 10 ml வாட்டர் அதோட டாப் பார்ட்டை வந்து இது பண்ணுற மாதிரி நீங்கள் வாட்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் வே என்னென்னா, நீங்கள் மொத்தமாக தண்ணி ஊற்றி கீழே ட்ரைனேஜ் ஹோல்ஸ்லேருந்து தண்ணி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. சச் தேட் என்ன ஆகுனா, ஃப்ரம் டாப் டு பாட்டம் உங்களோட சக்யூலென்ட்டோட ரூட் எல்லாமே நல்லா வெட் ஆயிரும். அண்ட் நீங்கள் வந்து டெய்லி செக் பண்ணிக்கோங்க, எப்போல்லாம் உங்களோட சாயில் வந்து ரொம்ப ட்ரை ஆகுதோ அந்த மாதிரி இன்டர்வெல்ஸ் விட்டு நீங்கள் இதுக்கு வாட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒரு சக்யூலென்ட் கேரில் என்ன அப்படின்னா, சன்லைட் ரிக்குவயர்மெண்ட். எல்லா சக்யூலென்ட்ஸ்க்குமே கிட்டத்தட்ட 6 hours ஆஃப் பிரைட் இன்டைரக்ட் சன்லைட் தேவை. இப்போ கேக்டஸ் மாதிரி இருக்கிற சக்யூலென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து அவுட்டோர்ஸில் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு வந்து பிரைட் டைரக்ட் சன்லைட் தேவை. இதுவும் ஒரு 6 hours 8 hours இன்டர்வெல்லில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப கிளைமேட் சூடாக இருக்கிற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சவுத் ஃபேஸிங் விண்டோவில் நீங்கள் உங்களோட சக்யூலென்ட்ஸ் இல்லாட்டி எந்த பிளான்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே பிரைட்டான இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கும். சக்யூலென்ட்ஸ்க்கும் சன்லைட்டுக்கும் ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் என்னென்னா, ஜாஸ்தியான சன்லைட் பட்டுருச்சுன்னா சக்யூலென்ட்ஸ் எல்லாமே சன்பர்ன் ஆயிரும். அதே மாதிரி ஒரு மினிமலான சன்லைட், அதாவது இதுக்கு கரெக்டான அமௌண்ட் பட்டுச்சுன்னா இதோட டிப்ஸ் எல்லாமே நல்ல ரெட்டிஷ் கலர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சீடம் சக்யூலென்ட்ஸ் எல்லாம் ஒரு காப்பர் ஷேடில் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஈஸ்வரியை பார்த்தீங்கன்னா இதோட கார்னர்ஸ் எல்லாமே இதுக்கு கரெக்டான அமௌண்ட் சன்லைட் படுறதுனால நல்ல ரெட்டிஷ் ஷேடில் மாறி இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு சக்யூலென்ட்டும், அதாவது எல்லா சக்யூலென்ட்டும் மாறாது, ஒவ்வொரு சக்யூலென்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி சன்லைட் படும்போது நல்ல ரெட்டிஷ் இல்லாட்டி காப்பர் டோன் தர ஆரம்பிக்கும். சக்யூலென்ட்ஸ்க்கான ஃபர்டிலைசிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் இன் அ இயர் நீங்கள் இதை ஃபர்டிலைஸ் பண்ணால் போதும். நீங்கள் மேக்ஸிமம் ஃபர்டிலைசருக்கு போகாமல் மேன்யூரை நீங்கள் ஆட் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி இந்த ட்ரையான கவுடங் எல்லாம் நீங்கள் இதுக்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இன் அ இயர் இதோட எட்ஜஸில் ஆட் பண்ணி நல்ல சாயிலை நல்லா லூசன் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சக்யூலென்ட்ஸ்க்கு 1 year நீங்கள் திருப்பி ஃபர்டிலைஸ் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்கிற பாட்டிங் மிக்ஸ்லேயே நிறைய ஆர்கானிக் மேட்டர் ஆட் ஆகிட்டு தான் வரும். அதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுற பாட்டிங் மிக்ஸில் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் அப்போ மேன்யூர் ஆட் பண்ணி உங்களோட பாட்டிங் மிக்ஸை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு காமனான மிஸ்டேக் நம்ம சக்யூலென்ட் கேரில் என்ன பண்ணுறோன்னா, அது வந்து ரீபாட்டிங் பண்ணுற டைமில் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இங்கே பார்க்குறீங்கன்னா இங்கே ஒரு சின்ன பாட்டில் நம்ம இந்த ஈஸ்வரியாவை வளர்த்திட்ருக்கோம். ஸோ நான் நெக்ஸ்ட் இந்த ஈஸ்வரியா ஓவர் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டுக்கு மாற்றும் போது டைரெக்டாக இவ்வளோ பெரிய பாட்டுக்கு நான் போகக்கூடாது.
அதுக்கான 1 inch பெருசாக இருக்கிற சைஸ் இருக்கிற பாட்ஸில் தான் நான் நெக்ஸ்ட் வந்து ரீபாட் பண்ணணும். ஸோ உடனே நீங்கள் பெரிய அளவுக்கான பாட்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா அதோட ரூட் டெவலப்மெண்ட்டுக்கே அதுக்கு வந்து ரொம்ப மந்த் ஆகும். அப்புறம் தான் அதோட ஷூட் டெவலப்மெண்ட் ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சக்யூலண்ட்டுக்கு மட்டும் ஸ்பெசிஃபைட் ஆனது கிடையாது. எந்த மாதிரி இண்டோர் பிளான்ஸ் இல்லாட்டி வேறு எந்த மாதிரி பிளான்ஸ் நீங்கள் வளர்த்துறதா இருந்தாலும் இந்த கேர் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ராப்ளம் சக்யூலன்ஸில் என்ன வரும் அப்படின்னா எலாங்கேஷன் ப்ராப்ளம் வரும். ஸோ சக்யூலண்ட் நார்மலாக இப்படி இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி வளர்கிற சக்யூலண்ட் ஃப்ளவர் மாதிரி தான் வளரணும். இது வந்து எலாங்கேட் ஆகி ரொம்ப ஸ்டெம் எல்லாம் பெருசாகி இப்படி வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏன் அரைஸ் ஆகுதுன்னா இதுக்கு ப்ராப்பரான சன்லைட் கிடைக்காதனால. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் 6 hours ஆஃப் இன்டைரக்ட் சன்லைட் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளமையும் நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எலாங்கேட் ஆன சக்யூலண்ட் மறுபடியும் ஃப்ளவர் ஷேப்லலாம் வளர ஆரம்பிக்காது. ஸோ ஒன்ஸ் எலாங்கேட் ஆயிடுச்சுன்னா அது எலாங்கேட்டட் தான். நீங்கள் அந்த சக்யூலண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட லீஃப் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கு பெட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அதில் வச்சிடலாம். ஸோ நீங்கள் அப்படி வச்சுட்டு நீங்கள் ப்ராப்பரான சன்லைட்டையும் நீங்கள் அதுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது மறுபடியும் நார்மலான கண்டிஷன்லேயே வளர ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த லீஃப் ப்ராபகேஷன் நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதோட வீடியோவும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சக்யூலன்ஸில் என்ன வரும் அப்படின்னா சக்யூலன்ஸோட லீஃப் எல்லாம் ஃபால் ஆகுது. ஸோ இதுக்கு மெயினான ரீசன் 3 தான். ஒன்று வந்து உங்களோட சக்யூலண்ட்டை வந்து ஏதாச்சும் பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் நடந்திருக்கலாம். ரெண்டாவது ரீசன் என்னன்னா அண்டர் வாட்டரிங் பண்ணுறது. நம்ம சக்யூலன்ஸை சுத்தமாகவே பார்த்துக்காம தண்ணியே ஊற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இதோட லீஃப்ல இருக்கிற வாட்டர் எல்லாம் இந்த பிளான்ட் அப்சார்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்சார்ப் பண்ண சக்யூலன்ஸோட லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். அப்புறம் அந்த லீஃப் எல்லாம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டாவது ரீசன் என்னன்னா ஓவர் வாட்டர் பண்றதுனால சக்யூலன்ஸ் மேல ரொம்ப பாசத்தை காட்டி நிறைய தண்ணியை ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அதோட ரூட் எல்லாமே டெசிகேட் ஆக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம லீஃப் எல்லாம் ஒரு மாதிரி டெசிகேட் ஆகி ரொம்ப குழஞ்சு போக ஆரம்பிக்கும். ஸோ நாம இந்த 2 ரீசனை நாம அவாய்ட் பண்ணணும். தேர்டா பேசினது வந்து மீலிபக்ஸ் இன்ஃபெஸ்டேஷன். ஸோ மீலிபக்ஸ் இன்ஃபெஸ்ட் ஆகும்போது நம்மளோட லீஃப் எல்லாமே வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த டேமேஜ் ஆகும்போது ஒவ்வொரு லீஃபா ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மீலிபக்ஸ் இன்ஃபெஸ்டேஷனை நம்ம சக்யூலன்ஸில் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நிறைய ஃபர்டிலைசர்ஸை வந்து ஆட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மீலிபக்ஸ் எல்லாமே வந்து நைட்ரஜனுக்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகும். நம்ம ஃபர்டிலைசர்ஸில் நைட்ரஜன் கண்டென்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீலிபக்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் குறைஞ்சிரும். பை சான்ஸ் உங்களோட பிளான்ஸில் வந்து மீலிபக்ஸ் இன்ஃபெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அமேசானில் வந்து உங்களுக்கு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அப்படின்ற ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி 70:30 அப்படின்ற டைல்யூஷனில் நீங்கள் வச்சு இதில் மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் அது வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி பண்ண உங்களோட மீலிபக்ஸ் இன்ஃபெஸ்டேஷன் அப்படியே குறைஞ்சிரும். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிளான் கேர் வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். Until then, bye from Subiksha.